இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். உங்க மருமகளுக்கு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு பரிகாரம் பண்ணிட்டேன். இந்த காவடியை தூக்கிக்கிட்டு போய் உங்க வேண்டுதலை நிறைவேற்றுங்க. சரிங்க சாமி. கடவுள் அருள் உங்களுக்கு கிட்டட்டும். எதுக்குமா காவடி எல்லாம்? அது ஒண்ணும் இல்லப்பா, உங்க கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்கணும், உங்களுக்குள்ள பிரிவே வரக்கூடாதுன்னு நான் அந்த முருகன் கிட்ட வேண்டிக்கிட்டேன். அந்த வேண்டுதல் நல்லபடியா நடக்கணும்னு தான் பாத யாத்திரையா காவடியை தூக்கிக்கிட்டு பழனிக்கு போக போறேன். மா, என்ன விளையாடுறீங்களா? இந்த வேண்டுதெல்லாம் தேவையா? போ, உங்களுக்கு ஏற்கனவே ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குல்லம்மா. மா, பாத யாத்திரைலாம் உங்களால போக முடியாதுமா. ப்ளீஸ் தயவு செஞ்சு இதெல்லாம் வேண்டாம். இல்லப்பா, நீயும் ரேவதியும் எப்பவும் இணை பிரியாம இருக்கணும்னா நான் பாத யாத்திரை போய் தான் ஆகணும். என்ன தடுக்காதப்பா. மா, ஏம்மா பிடிவாதம் பிடிக்கிறீங்க? நீங்க அவ்வளவு தூரம் நடந்து போறதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்குமா. ப்ளீஸ்மா, சொல்றது கொஞ்சம் கேளுங்க. யாத்திரை எல்லாம் வேண்டாமா ப்ளீஸ். ஆமா அத்தை, உடம்ப வருத்திக்காதீங்க, அப்புறம் அதுவே உங்களுக்கு பிரச்சனை ஆயிடும். இந்த வயசுல நீங்க இதெல்லாம் செய்ய வேண்டாம், சொன்னா கேளுங்க. நான் இந்த வேண்டுதலை யாருக்காக செய்ய போறேன்? என் மகனுக்கு மருமகளுக்காக செய்ய போறேன். அது எனக்கு சந்தோஷம்தான். மா, நீங்க அவ்வளவு தூரம் எப்படிமா தனியா போவீங்க? நான் தனியா போகலப்பா, அதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டு தான் போறேன். நீ பயப்படாத. இப்பதான் கல்யாண வாழ்க்கையில அடியெடுத்து வச்சிருக்கீங்க, நீங்க நல்லா இருக்கணும். அதுக்காக தான் இந்த பாத யாத்திரை போக போறேன். தயவு செஞ்சு இதுக்கு மேல என்ன தடுக்காதீங்க. ஹரோகரா ஹரோகரா முருகா சண்முகா. ஹரோகரா ஹரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோகரா.